Greetings to you all in the wonderful name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். The Lord is faithful. கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். And he will guide us until the very end. அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறார் இருக்கிறார். Don't lose your hope. உங்களுடைய நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். Because God is faithful. ஏனெனில் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். Amen. Sometimes we worry in our life too much. நம்முடைய வாழ்க்கையிலே சில சமயத்திலே அதிகமாக கவலைப்படுகிறோம். Worries come to destroy our faith. கவலைகள் நம்முடைய விசுவாசத்தை அழிப்பதற்காக வருகிறது. Especially in this month. விசேஷமாக இந்த மாதத்துல we worry too much. நம்ம அதிகமாக கவலைப்படுகிறோம். Celebrations, கொண்டாட்டங்கள், all our families gathered together. ஒவ்வொரு குடும்பமும் நாம ஒன்று இணைந்து குடும்பம் சேர்ந்து கொண்டாடுவது. We go for many places. அல்லது சில अनेक இடங்கள்ல போய் நம்ம செலவழிக்கிறது. We have many things to do. अनेक காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. So Satan brings us this worry thing in our life. ஆகவே இதை எப்படி செய்வோம், எப்படி வாங்குவோம் போன்ற காரியத்துக்காக சாத்தானானவன் நம்முடைய வாழ்க்கையில நிறைய கவலைகளை கொண்டு வருகிறான். This world can only feel peace through you. கவனிங்க, உங்கள் மூலமாக தான் இந்த உலகமானது சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. You are the reflection of God in this world. இந்த உலகத்தில் நீங்கள் தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக வெளியாக்குகிறவர்களாக இருக்கிறீர்கள். If the church does not present the peace to the world, இந்த சபையானது உலகத்துக்கு சமாதானமாக இராமல் அல்லது சமாதானத்தை கொடுக்காமல் இருந்தால், man is the reflection of God on earth. கவனிங்க, மனுஷனானவன் இந்த உலகத்தில் தேவனுடைய ஒரு பிரதிநிதியாக ஒரு பிரதிபலனாக இருக்கிறார். You are a candidate for peace distribution. கவனிங்க, நாம் அனைவரும் இந்த உலகத்தில் சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிறோம். But what kind of a life we live to the world? ஆனால் இந்த உலகத்துக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ வேண்டியவர்களாக வாழுகிறவர்களாக இருக்கிறோம்? More than the heathen people, Christian people who are in Christ Jesus, they worry too much. கவனிங்க, உலகத்தில் இருக்கிற புறஜாதிகளை பார்க்க கிறிஸ்தவ ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் தான் ரொம்ப அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். God's grace will sustain you. தேவனுடைய கிருபை உங்களை தாங்கி நடத்துகிறது. God's grace will help you to தேவனுடைய overcome. கிருபை எல்லா விதமான காரியத்திலும் உதவி செய்கிறதாக இருக்கிறது. You need God's grace. உங்களுக்கு தேவ கிருபை தேவைப்படுகிறது. Which manifest peace. அது சமாதானத்தை கொண்டு வருகிறதாக இருக்கும். Because grace would say, காரணம் கிருபை சொல்லும், I will take care. நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். I'll give you power. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் போதும். I will help you. நான் உனக்கு உதவி I செய்கிறேன். will motivate you. நான் உன்னை வந்து ஒரு I will நோக்கத்துக்கு lift கொடுப்பேன். you. நான் உன்னை உயர்த்துவேன். You don't have to worry. நீங்க இதெல்லாம் கவலைப்பட Who தேவையில்லை. is this grace? கர்த்தருடைய கிருபையின் மூலமாக It's Jesus. இயேசு தான் அந்த கிருபையாக And இருக்கிறார். he's saying to us this morning, அவர் இந்த காலையில நம்மை பார்த்து சொல்லுகிறார். in 1 Peter chapter 5 verse 7, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, casting all your உங்களுடைய anxieties கவலை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. on him. அவர் மேல வைத்து விடுங்க. அல்லேலூயா. God is saying to us, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், casting down your anxieties. உங்களுடைய கவலை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் எல்லாம் எடுத்து அழகா திருப்பி படிங்க. 1 பேதுரு 5 7ஆம் வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். அவர் மேல் என் கவலைகளை வைத்து விடுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் என் பிள்ளைகள். அவர்கள் என் பிள்ளைகள். They are my children. அவர்கள் என்னுடைய They are my children. என்னுடைய பிள்ளைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will give them my peace. என்னுடைய சமாதானத்தை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். I will leave my peace. நான் என்னுடைய சமாதானத்தை அவர்கள் வைத்து I am the prince of peace. நானே சமாதான பிரபுவா இருக்கிறேன். I leave with you my peace. நான் என்னுடைய சமாதானத்தை உன்கிட்ட விட்டு போகிறேன். One of the fruit of the spirit is peace. கவனிங்க, ஒரு ஆவியின் கனியில ஒரு கனி வந்து சமாதானமாக இருக்கிறது. He himself is our peace. அவரே நமக்கு சமாதான கர்த்தராக இருக்கிறார். இயேசுவை நீ வைத்துக் கொண்டால் சமாதானம் உனக்குள். பிரச்சனை இயேசுவுக்கு மேல வைத்தேன்னா சமாதானம் கிடையாது. வெறும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. நல்லா கேளுங்க. Listen to me carefully. நல்ல செவி கொடுத்து கவனிங்க, ஜாக்கிரதையாக. Hallelujah. Hallelujah. But the Lord is saying, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், if you have me in you, உனக்குள் என்னை நீ வைத்திருப்பீரானால், this botheration,
கவனிங்க, உங்களுக்குள் நான் இருப்பேனானால், God is saying, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், you are my child. நீ என்னுடைய பிள்ளைப்பா. I know you. நான் உன்னை நேசிக்கிறேன். I know you. நான் உன்னை அறிந்திருக்கிறேன். I know you. நான் உன்னை அறிந்திருக்கிறேன். I know you. உன்னை எனக்கு தெரியும். Cast your anxieties on him. அவர் மீது எல்லாம் உங்களுடைய கவலைகளை வச்சிடுங்க. உங்கள மாதிரி சந்தோஷமா இருக்கக்கூடியவங்க வேற யாருமே இருக்க முடியாது. ஏனால் இயேசு மேல் உங்கள் குறைகளையும் உங்கள் காரியங்களையும் வைத்து விடுங்கள். Hallelujah. Hallelujah. Casting down all your anxieties உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிடுங்க. on him. அவர் மேல வைங்க. On him. அவர் மேல். On him. அவர் மேல். Jesus Christ. இயேசு கிறிஸ்து who takes all the sins of humanity. இந்த உலகத்தில் இருக்கிற மனித குலத்தினுடைய எல்லா பாவங்களையும் சுமந்தார். For you to live a freedom life. நீங்க ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காக. இன்னைக்கு அந்த வேதனை, it should not be there in your life. நீங்கள் அது உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். That problem should not be there in your life. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்க கூடாது. That sickness should not be there in your life. அது உங்களுடைய வியாதி உங்களுடைய வாழ்க்கையில இருக்க கூடாது. Because our God is a healer. காரணம் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு சுகமளிக்கிறவராக இருக்கிறார். God is a God of satisfaction and solution. தேவன் நமக்கு தீர்வு கொடுத்து நம்மளை திருப்தியாக்குகிற தேவனாக இருக்கிறார். And to live a freedom life. நமக்கு ஒரு விடுதலை வாழ்க்கை கொடுக்கிறவராக இருக்கிறார். To live a prosperous life. நமக்கு ஒரு செழுமையான வாழ்க்கை கொடுக்கிறவராக இருக்கிறார். To live an anointed life. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு சமாதான வாழ்க்கை கொடுக்கிறவராக இருக்கிறார். To cast your anxieties on him. அவர் மேலே கவலைகள் எல்லாம் வச்சிடணும். Just leave it. சும்மா அப்படியே வச்சிடுங்க. We are not giving to him. நாம் கொடுக்கலங்க, விட்டுடல. அனுதினமும் உங்க பிரச்சனையை கொடுக்கிறது ஒரு அழகான காரியம். Hand overing the problem to God. பிரச்சனைகளை, உங்களுடைய கவலைகளை ஆண்டவரிடத்துல கொடுத்துடுங்க, விட்டுடுங்க, எடுக்காதீங்க, அப்படியே திரும்பி போயிடுங்க. Treat the problem as the minimized thing of your life. உங்களுடைய அதாவது உங்கள் பிரச்சனைகளை கர்த்தருக்கு கொடுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில குறைப்பட்ட பிரச்சனையை மாறுகிறது. அது ஒரு one of the least thing of your life. அது உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப குறைவானது, ஒன்றுமில்லாததாக்க வேண்டும். இந்த பிரச்சனை என்ன அணுக முடியாது, என்ன எதுவுமே செய்ய முடியாது, அது அப்படியே எப்படி ஒரு வீடை கூட்டி பெருக்கி ஓரத்துல வைப்பீங்களோ அதை போலவே உங்க பிரச்சனையை ஓரமா கூட்டி வச்சிரணும். Should leave it aside. அதை ஒரு இல் பொருளாக, ஒன்றுமில்லாததாக, ஒரு சாதாரண காரியமாக ஓரம் தள்ளி வச்சிடணும். ஒரு வெளிப்பாடு, கர்த்தர் தருகிற ஒரு வார்த்தையை வைத்து, மோசேயே என்னுடைய பிரசனம் உனக்கு முன்பதாக போகும், அவ்வளவுதான், நீ கானானுக்குள் பிரவேசிப்பாய். மோசே, my presence என்னுடைய சமூகம் will go before you. உனக்கு முன்னாடி போவோம். You will reach your destination. நீ உன்னுடைய இடத்துக்கு போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருவே. அதுதான் நம்பிக்கை. அதான் நம்பிக்கை. That's faith. அதுதான் விசுவாசம். That's trust. அதுதான் நம்பிக்கை. You didn't ask God when, where, how, who. எங்க, எப்போ, எப்படி, யாரு, இதெல்லாம் கேட்க தேவையில்லை. Faith can never tell you location. விசுவாசமானது எந்த இடம்னு சொல்லாது. Faith will never show you destination. விசுவாசம் எங்க போகிறது என்பது உங்களுக்கு சொல்லாது. ஆபிரகாமே, ஆபிரகாம், வீட்டை விட்டு நடந்து போ. உன் இடத்தையும் இனத்தையும் விட்டுட்டு போ, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு. நான் காண்பிக்கிற தேசம், அவ்வளவுதான் சொன்னேன், எங்கன்னு சொல்லல. Hallelujah. Hallelujah. Faith life is the best life. விசுவாசம் தான் ஒரு அடிப்படையான ஒரு ஜீவியம், ஒரு சிறந்த ஜீவியமாக இருக்கிறது. சிலர் 10 வருஷம் கழிச்சிருக்க பிரச்சனையை இன்னைக்கே உருட்டிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, என் பிள்ளைக்கு இது இல்லையே, என் பிள்ளைக்கு அது இல்லையே, அதை வாங்கலையே, நிலம் வாங்கலையே, நகை சேர்க்கலையே. 10 வருஷம். இன்னைக்கு வாழு. Say live today. சொல்லுங்க, இன்னைக்கு வாழுன்னு சொல்லுங்க. Live today. இன்னைக்கு வாழு. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, live today. பக்கத்துல உள்ள பார்த்து தட்டி சொல்லுங்க, இன்னைக்கு வாழியா. Jolly, live holy, live peacefully, live blessedly today. மகிழ்ச்சியாக, பரிசுத்தமாக, சமாதானமாக, சந்தோஷமாக இன்றைக்கு நீ வாழு. அப்பதான் தூக்கம் நிம்மதியா வரும். Hallelujah. Hallelujah. If you keep imagining, நீங்க இப்படியே கற்பனை செய்து கொண்டிருப்பீரானா, only the world can imagine. ஒண்ணு கவனிங்க, ஒண்ணும் நடக்காது உங்க வாழ்க்கையில. Only the world is imagining. கவனிங்க, உலகம் தான் அந்த கற்பனை செய்து கொண்டிருக்குது. We are unchanging people. ஆனா நாம திருந்தாத மாறாத ஜனங்க. You know why? ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும்
மாறாதவர். காரணம் இயேசு என்றும் என்றும் என்றேக்கும் மாறாதவர். Hallelujah. Hallelujah. Unchanging God we have. மாறாத தேவன் நமக்கு இருக்கிறார். நம்ம தான் மாறிட்டு இருக்கோம் அவரை விட்டு. We are coming out of the box and we are trying to do our own thing. நம்ம அதிலிருந்து வெளியே வந்து நம்ம சொந்த காரியத்தையே செய்து நம்ம சுய புத்தியிலே இருக்க விரும்புகிறோம். Anxiety. கவலைகள். This is what the botheration of church. This is the botheration of church. கவனிங்க, இது இந்த கவலையானது சபையை ரொம்ப துன்பப்படுத்து ரொம்ப கஷ்டப்படுத்துறதாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. We have to ask God for everything. எல்லாவற்றுக்காக கர்த்தரை தான் நம்ம கேட்கணும். Everything. everything எல்லாமே should be prayed and received. பெற்று ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஒரு சின்ன கர்ச்சீஃபோ சாரியோ pray. எந்த ஒரு கர்ச்சீஃபுக்கோ சாரிக்கோ ஜெபிங்க, கேளுங்க கர்த்தர்கிட்ட. அனுபவத்துல பேசுறேன். I am speaking out of experience. அனுபவத்திலே நான் பேசுகிறேன். Hallelujah. Hallelujah. Did you ask நீங்க அவரை கேட்டு வாங்குனீங்களா இல்ல நீங்களே வாங்கிட்டீங்களா? Did you ask the favor of the Lord? தேவனுடைய தயவை கேட்டீங்களா? Favor. தயவு. கரத்தை உயர்த்தி உடனே கேட்கணும். சொன்ன உடனே எல்லாம் கரத்தை உயர்த்தி favor. தயவு வேண்டுமப்பா. Hallelujah. I want favor. ஆண்டவரே எனக்கு அந்த தயவு வேண்டும். Want favor. எனக்கு தயவு கொடுங்க. Want favor. எனக்கு தயவு தாருங்க ஆண்டவரே. Everything I need your help. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவரே எனக்கு உம்முடைய தயவு வேண்டும். ஒரு பிடி சாதம் சாப்பிடுறது கூட அவர் உதவி வேணும். இந்த கிறிஸ்மஸ் காலகட்டத்திலே worry free Christmas. கவனிங்க, கவலை இல்லாத கிறிஸ்மஸ். இந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸை நான் கொண்டாடினதே இல்லை பாஸ்டர்னு சொல்ற அளவுக்கு you have to change. கவனிங்க, இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்மஸை என் வாழ்க்கையில கொண்டாடவே இல்லை என்று சொல்ற அளவுக்கு நீங்கள் மாற வேண்டும். worry கவலை worry கவலை worry கவலை. ரூமை போட்டுனா முகத்தை பார்க்க முடியல. only worry. கவலை தான். சாப்பிட்டாலும் குறை சொல்லி இது இல்லை அப்படி இல்லை அதாவது இப்படி இருக்கு அப்படி இருக்குது எந்த நேரமும். Then why did you receive Jesus in your heart? அப்ப எந்த நேரமும் குறை சொல்லிக்கின்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற நீங்க ஏன் இயேசுவை பெற்றுக் கொண்டிருக்கீங்க? இயேசுவை விசுவாசிக்கிறீங்க. Peter tried his best. பேதுரு அவனால முடிஞ்ச காரியத்தை அவன் செய்தான். But he couldn't. இருந்தாலும் அவனால எதிர்பார்த்த மீன்களை பெற்றுக்கொள்ள முடியல. He couldn't. அவனால முடியல. He couldn't. அவனால முடியலங்க. You couldn't. உங்களாலயும் முடியாது. இன்னைக்கு தோர்த்து போய் ஒண்ணுமே முடியாம வெறுத்து போய் எந்த சபைக்கு வந்த மாதிரி தெரியல நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்ற யாரோ ஒருத்தர் இருக்கீங்க. There's somebody. யாரோ ஒருத்தர் இருக்கீங்க இந்த மாதிரி. Rejected, failed and forsaken and broken. You're asking why I am in church. இப்படியாக முயற்சித்து தோல்வி அடைந்து ஒன்றும் பிரயோஜனமாய் இருந்து ஏன்டா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட நிலைமையில ஏன் நான் சபையில இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இங்க யாரோ ஒருத்தர் இருக்கீங்க. The revelation for you. அப்படிப்பட்டவளுக்கு ஒரு வெளிப்பாடு வருது. The revelation for you. அந்த வெளிச்சம் வருகிறது. Let God handle your anxiety. உங்களுக்குள்ளாக தேவன் அந்த காரியத்தை பார்த்துக் கொள்வாராக. Let God handle it. தேவன் அதை கை காட்டு. Let God handle it. தேவன் அதை காத்துக் கொள்ளட்டும். Let God handle it. தேவன் அதை பார்த்துக் கொள்ளட்டும். God handle it. தேவன் அதை பார்த்துக் கொள்வார். எதை எப்படி செய்யணுமோ எதை எப்படி திருப்பணுமோ யாரை எப்படி எங்கிருந்து எடுக்கணுமோ கர்த்தருக்கு தெரியும். அவர் மேல் வைத்து விடு. God knows to all the turns and tricks of life, only he knows. தேவன் எப்படி இந்த மாதிரி காரியத்தை சரிப்படுத்தி நேர்மையில கொண்டு போன என்பது காரியத்தெல்லாம் அவருக்கு தெரியும். Second word. இரண்டாவது வார்த்தை Proverbs 12:25. நீதிமதிகள் 12:25. Anxiety in a man's heart weighs him down, but a good word makes him glad. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நல்வார்த்தை. What is a good word? என்னது அப்படி நல்வார்த்தை? What does the Bible means by good word? நல்வார்த்தைன்னு வேதம் சொல்லும்போது என்ன அது பொருள்படுத்துகிறது? There's only one word I know. ஒரே வார்த்தை தான் எனக்கு தெரியும். அதுக்கு அர்த்தம் El Shaddai. எல்லாம் போதுமானவர். El Shaddai. எல்லாம் போதுமானவர். El Shaddai. எல்லாம் போதுமானவர். El Shaddai. எல்லாம் போதுமானவர். கரங்களை உயர்த்தி
சத்தமா சபையோரெல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? எல்லாம் போதுமானவர் எல் ஷடாய். எல்லாம் போதுமானவர். In every experience of life, நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் இருக்கிற எல்லாம் it is El Shaddai. அவர் போதுமானவருங்க. அவர் பார்த்துப்பார் எல்லாம். El Shaddai. அவர் பார்த்துப்பார் எல்லாம் போதுமானவர். He will take care. அவர் எல்லாம் பார்த்துப்பார். சில நேரத்துல குடும்பங்களிலே வருகிற பிரச்சனைகள் எங்க ஓடணும்னே தெரியாது. ஒண்ணுமே செய்ய முடியல. Revelation. வெளிப்பாடு அதுக்கு தான். Revelation. ஒரு வெளிச்சம். Hey, revelation. வெளிப்பாடு. A good word. நல் வார்த்தை. A good word. ஒரு நல் வார்த்தை. எங்க என்ன பேசணும்ன்றது உனக்கு தெரியணும் இன்னையிலிருந்து. இல்லைன்னா வாயை திறக்காத. You know why? ஏன் தெரியுமா? It's contagious. அது ரொம்ப தொற்று. It's contagious. அது ரொம்ப தொற்று உள்ளது. யாராவது ஒருத்தங்க தவறான வார்த்தைகள் பேசுவாங்க, அவங்க கிட்ட தள்ளி போயிருங்க. தள்ளி போயிருங்க, தள்ளி போயிருங்க, தள்ளி போயிருங்க. If somebody is speaking a bad language in your house, keep them away from you. உங்க வீட்ல யாராவது கெட்ட வார்த்தைகளை இத மாதிரி யாராவது சொல்வார்களானா அவங்கள ஒதுக்கிட்டு வாழுங்க, இல்லனா அது தொத்திக்கும். நாளைக்கு இன்னும் 2 வருஷத்துல அவங்க என்ன சொல்றாங்களோ அதே வார்த்தை தான் நீங்களும் சொல்ல போறீங்க. Yeah, it will become அதே மாதிரி நீங்க மாறிடுவீங்க. contagious. அது அப்படியே தொற்று. It's transferable. அது அப்படியே தொத்தி மாறிடும். உங்களிருந்து உங்ககிட்ட வந்துடும். From your children's children and to their children. அப்புறம் உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அப்படியே அது வந்துக்கினே இருக்கும். But the Bible says, ஆனா வேதம் சொல்லுகிறது, anxiety in a man's heart. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை. இப்ப பிரச்சனை எங்க இருக்கு? வாயில இருக்கா, தலையில இருக்குதா, இல்ல நம்ம பேசுகிற காரியங்கள் இருக்குதா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய இருதயத்துல தான் பிரச்சனை இருக்கிறது. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, anxiety in a man's heart weighs him down. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்கும். If there's a problem in your house, உங்கள் வீட்ல ஒரு சில பிரச்சனை இருந்தா, never tell your husband. உங்களுடைய கணவரை அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒரு வீட்டில் ஒரு அம்மா நடத்துகிற அந்த குடும்பத்தில் அம்மாமாருக்கு வீட்டில் உள்ள பிரச்சனை உங்களுக்கு தெரிய வந்தால் கணவர்கிட்ட அதை உடனே சொல்ல வேண்டாம். சொல்ல வேண்டாம். Don't confuse the man. மனுஷனை குழப்பி விட வேண்டாம். Don't confuse him. மனுஷனை குழப்பிட வேண்டாம். Woman has the ability to manage. கவனிங்க, ஒரு பெண்ணுக்கு அந்த கவலை இல்ல ஒரு பிரச்சனையை சமாளிக்க கூடியதான திறமை இருக்குது. எல்லாருக்கும் தீர்வை கொண்டு வருகிற ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் பெண்களுக்கு கொடுத்திருக்கார். நிறைய பெண்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த பிரச்சனையே ஒரு பிரச்சனையாய் மாற்றி அந்த பிரச்சனையை வீட்டுக்கு பெரிய பாரமாய் மாற்றி விடுகிறார்கள். They bring the problem to a bigger problem and they break the house. நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த பிரச்சனையை எடுத்து கொண்டு போய் அந்த பிரச்சனையை பெரிதாக்கி குடும்பத்தையே உடைச்சிடுறாங்க. If a virgin Mary can be conceived and Joseph did not exploit it to anybody, he handled it well. ஒரு கன்னியின் வயிற்றில் ஒரு மரியாள் ஒரு பிறந்த குழந்தையை கன்சீவ் ஆன பிறகு அதை யோசேப்புக்கு தெரிஞ்சு அதை மற்றவங்க கிட்ட முன்னாடி ஊதி கெடுக்காமல் இருக்கிறவனா இருக்கும்போது you can manage it. அப்போ நீங்க அதை செய்ய முடியாதா? சில பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் அந்த பாரத்தை கொடுத்து விடுறாங்க. அந்த பிள்ளையுடைய படிப்பு கெடுது, சரீர நலம் கெடுது, சந்தோஷமா இருக்கிற இருதயம் சிந்தையும் கெடுது. ஐயோ இந்த பிரச்சனை, ஐயோ எங்க வீட்ல இந்த பிரச்சனை, we have a problem, we have something going on in our house. இப்படியே வீட்ல பிரச்சனைகள் காரியங்கள் சொல்லிட்டு இப்படியே போய் கொண்டு இருக்கிறது வீட்ல. இப்போ அம்மாமாரெல்லாம் கேக்குறீங்க, நான் எங்க போய் பாஸ்டர் சொல்றது? அதற்கு தான் கடவுள் இருக்கிறார். Where can I go and tell my problem? என்னுடைய பிரச்சனையை எங்க கொண்டு போய் சொல்வது? At the feet of Jesus. இயேசுவின் பாதத்துல போய் சொல்லுங்க. At the feet of Jesus. இயேசுவின் பாதத்துக்கு போங்க. At the feet of Jesus. இயேசுவின் பாதத்துல போங்க. At the feet of Jesus. இயேசுவின் பாதத்துக்கு போங்க. Wives and young children understand this. கணவர்களே, மனைவிகளே, பெண்களே, பிள்ளைகளே, பெரியவர்களே, சிறியவர்களே இந்த பிரச்சனையை புரிந்து கொள்ளுங்கள். Manage your problem well. உங்களுடைய பிரச்சனையை சரியாக கையாளுங்க.
give to Jesus. இயேசு விட்டத்துல ஒப்பு கொடுத்துருங்க. The good word is El Shaddai. நல்ல வார்த்தை அது மகிழ்ச்சியாக்கும். A good word is El Shaddai. நல் வார்த்தை என்னன்னு கேட்டா போதுமானவர், கர்த்தர் போதுமானவர் என்பது பொருள். Peter said to Jesus, at your word I will let down my net. பேதுரு சொன்னார் இயேசு கிட்ட, உன் வார்த்தையின்படி இந்த வலையை நான் போடுகிறேன். இயேசுவிடம் வரும் வார்த்தைகள் எல்லாமே நல் வார்த்தைகள். இயேசு கிட்ட இருந்து வந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல் வார்த்தைகளாக இருந்தது. My dear brothers and sisters, என் அன்பான சகோதர சகோதரிகளே, a good word, ஒரு நல் வார்த்தை you happy. நீங்கள் மகிழ்ச்சியாக்கும். Be happy. சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. கொண்டாடுகிறது முக்கியம் அல்ல, சந்தோஷமாய் கொண்டாடுகிறது தான் முக்கியம். நிறைய சபையில ஊழியங்களில் விளக்குகள், உணவுகள், they just spread out the food and color lights and everything, but when the house becomes dim and dark, they are full of worry. வீட்ல பாத்தீங்களா, வெளியில பாத்தீங்களா, எல்லாம் வெளிச்சம் விளக்குகள்லாம் போட்டு நல்லா ஜொலிக்க வைக்கிறது. ஆனா வீட்டுக்குள்ள போய் பாருங்க, இருளும் அந்தகாரமும் இருந்து ஒன்றுமே இல்லாத பிரச்சனை தீர்வுக்குள்ளாக இருப்பார்கள். My dear mothers, என் அன்பான தாய்மார்களே, manage it well. நீங்க சரியாக விதத்துல கையாளுங்க. In our house, நம்முடைய வீட்ல to maintain the joy, ஒரு மகிழ்ச்சியை பராமரித்துக் கொள்ள, it is not money. பணம் அல்ல, பணத்தால் அது முடியாது. நீ நல்ல வேலை இருந்தா, நிறைய பணம் இருந்தா, I'll be happy. நல்ல பணம், சொத்து, வேலை இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், அப்படியா? No, no, no. இல்லவே இல்ல. Wisdom and managing. ஞானம் அது கையாளும். To understand a person, ஒரு நபரை புரிந்து கொள்வதற்கு, and to live with a person, அந்த நபரோடு கூட வாழ்வதற்கு, according to their liking, அவங்கள விருப்பத்தின்படி இருப்பதற்கு, in Christ Jesus, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக to manage. கவனிங்க, வாழ முடியும், அதை கையாள முடியும். A man's heart, மனுஷனுடைய இருதயம், the anxiety of his heart, அவனுடைய இருதயத்தில் உள்ள கவலை weighs him down. அவனை ஒடுக்கிறது. If a man weighs down, மனுஷன் ஒடுக்கப்பட்டால் the house is gone. கவனிங்க, வீடு போய்டும், House is gone. குடும்பம் போய்டும். House is gone. அவ்வளவுதான், வீடும் போய்டும், குடும்பமும் போய்டும். Manage your man well. நல்ல முறையிலே அந்த பிரச்சனையை கையாளுங்க. Mothers, manage your house well. கவனிங்க தாய்மார்களே, உங்க வீட்டை சரியான வகையில கையாளுங்க. Maintain your peace to the full. உங்களுடைய குடும்பத்துல சமாதானத்தை நிறைவாக கையாளுங்க. Yes. ஆமா. என்ன பிரச்சனை வந்தாலும் இப்படி தூக்கி போடுறது, அப்படி தூக்கி போடுறது, அங்க புருஷனை போய் திட்டுறது, அங்க பிள்ளைங்களை போய் திட்டுறது, எங்க பண்றது, அங்க பண்ணு, நரகமாக்குறீங்க வீட, நரகமாக்குறீங்க. Don't do that. அந்த செய்யாதீங்க. அந்த You're bringing pollution to the house. நீங்க வீட்டுக்கு ஒரு விதமான மாசு, ஒரு கரையை கொண்டு வந்து விடுகிறீங்க. You're bringing a virus into the house. நீங்க குடும்பத்துல ஒரு சில வன்முறையை கொண்டு வந்து விடுகிறீங்க. Supposed to manage it. நீங்கள் அதை கையாள வேண்டியதாக இருக்குது. In prayer, ஜெபத்துல, in faith, ஒரு விசுவாசத்துல, in word, ஒரு வார்த்தையில, in fear of God, ஒரு தேவனுக்கு பயப்படுகிறதுல, in giving thanks to God, கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிப்பதுல, in understanding the word, தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்வதுல. ஒரு வீடே உங்களால் நடத்த முடியலனா பரலோகத்துக்கு எப்படி போக போறோம்? If you can't manage a house, how will go to ஒரு வீட்டை உங்களால கையாள முடியல, பராமரிக்க முடியல, அங்க ஒரு காரியத்தை செய்ய முடியலனா எப்படி பரலோகத்துல பண்ண முடியும்? Holy Spirit is in your house. பரிசுத்த ஆவியானவர் வீட்ல இருக்கிறார். Holy Spirit is in your house. பரிசுத்த ஆவியானவர் உங்க வீட்ல இருக்கிறார். Build your tabernacle in your house. ஆசாரிப்பு கூடாரத்தை தேவனுடைய வீட்டுக்கு கொண்டு வாங்க. Build your altar in the house. நீங்க வீட்டிலும் கூட பலிபீடத்தை கொண்டு வாங்க. We should live a righteous life inside and outside. கவனிங்க, வீட்டுக்குள்ள ஒரு நீதியான ஒரு வாழ்க்கை நீங்க வாழ வேண்டும். Make your house clean today. Make your house clean today. உங்களுடைய வீட்டை சுத்தமாக இன்றைக்கே வைத்துக் கொள்ளுங்க. ஒரு வீடு சுத்தமா இருந்தா அவங்க சிந்தனை சுத்தமா இருக்குன்னு புரிஞ்சிக்கலாம். அன்னைக்கு உட்கார்ந்து we don't have to argue and fight and we don't have to bring difference of opinion. இப்படியாக தேவையில்லாம சண்டை போட்டுக்கின்னு, போராடிக்கின்னு, வாக்குவாதம் பண்ணிக்கின்னு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அபிப்பிராயங்களை பண்ணிக்கிட்டு தேவையில்லாத காரியங்கள் இதெல்லாம். நான் கேட்டேன் எங்க அம்மா கிட்ட, அம்மா நீங்களும் அப்பாவும் அடிக்கடி சண்டை போடுவீங்களா?
இல்லை எப்பாவது சண்டை போடுவீங்களா? அவங்க சொன்ன வார்த்தை இதுதான். அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு நான் தடை சொல்ல மாட்டேன். அவர் நல்லா ஜாலியாக இருக்கும்போது சொல்லுவேன், நம்ம இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் எரியிறத்தில் தான் நம்ம எண்ணெயை ஊற்றுறது. அதெல்லாம் முடியாது, இப்படி தான் செய்யணும், அப்படி தான் பண்ணணும், இங்கே தான் போகணும், அங்கே தான் போகணும், இங்கே தான் உட்காரணும். No, we are doing wrong. அதெல்லாம் செய்யறது தப்புங்க. Let us understand. அங்கதான் ஒரு புரிந்து கொள்ளுதல் வேண்டும். Understand. புரிந்து கொள்ளுதல். Understand. புரிந்து கொள்ளுங்க. Understand. புரிந்து கொள்ளுதல். We have to understand your family. நீங்கள் ஒரு குடும்பத்தை புரிந்து கொள்ள வேண்டும். We have to let go of our ego. நாம் நம்முடைய சுயத்தை எல்லாம் தள்ளிவிட வேண்டும். Our pride. நம்முடைய பெருமை. Our selfishness. நம்முடைய சுயநலம். Anxiety in our heart. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கவலை brings the man down. மனுஷனை கீழே தள்ளும், மனுஷனை ஒடுக்கும். But a good word. ஆனா ஒரு நல் வார்த்தை. But a good word. ஒரு நல் வார்த்தை. What is a good word? என்னது அது நல்ல வார்த்தை? Letting go of yourself and saying, Lord, let your will be done. உங்களுடைய சுய சித்தம் போகட்டும் சொல்லிட்டு தேவனே உம் சித்தம் நடக்கட்டும் என்று சொல்வதா. Let your purpose be fulfilled. உங்களுடைய நோக்கம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. We have to learn. நாம் சில காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். Peaceful Christmas. ஒரு சமாதானமான ஒரு கிறிஸ்துமஸ். That's what we need. அதுதான் நமக்கு தேவை. அதான் இன்னைக்கு செய்தி. Not new clothes, not fancy food. Peaceful Christmas. நல்ல உடைகளை அணிந்து கொள்வது, நல்ல ருசிகரமான சாப்பாடு சாப்பிடுறது இதெல்லாம் கிடையாது. சமாதானமான ஒரு கிறிஸ்துமஸ். Peaceful. சமாதானமான ஒரு கிறிஸ்துமஸ். Live a peaceful life. ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை வாழுங்க. That's what we need. அதுதான் நமக்கு தேவை. We don't need money, fame, popularity. We don't need. பணம், புகழ், பேரு இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. அளவே இல்லாம சந்தோஷமா இருக்கணும். Peaceful Christmas. சமாதானமான ஒரு கிறிஸ்துமஸ். Yes, that's what we need. அதுதான் நமக்கு வேண்டும். That's what we need. அதுதான் நமக்கு தேவை. That is what God is giving to you today. அதுதான் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். அப்படியே எழுந்து நிற்போம். நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நிப்போமா? நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வந்த ஒவ்வொருவரும் மேலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு எல்லா மகிமையும் செலுத்துங்க, எல்லா துதிகளை செலுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. பார்க்கலாம், இன்னும் ஒரு நிமிஷத்தில் முடிக்க போகிறோம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக, கர்த்தர் கொடுத்த சுகத்துக்காக, கர்த்தர் கொடுத்த பலனுக்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த 2வது வாரத்தில் கர்த்தர் இந்த திருவிருந்திலே கலந்து கொண்டு உன்னோடு கூட இருந்து ஆண்டவர் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்கு நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, வேலைக்காக, சம்பளத்திற்காக, தேவன் அருள பண்ண எல்லா நல்ல காரியங்களுக்காக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, யூடியூப் வாயிலாக ஆண்டவரே என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் கர்த்தரே உம்முடைய கரங்களால் வாய்க்க பண்ணுவீராக, வாய்க்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தாலே ஆண்டவரே இந்த ஆண்டவரே கொடுக்கப்பட்ட செய்தி உலகம் முழுதும் சென்று மக்கள் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு சபையாக. தேவன் தாமே மகிமை ஆண்டவரே, எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம், எல்லா துதியும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். Father God, in the name of Jesus, Father, we bless everybody who are watching on YouTube. Father, we pray right now even your presence will touch every family that is watching me, oh God. Lord, bless their hands and bless their business and bless everything that they do, oh Father. I pray for every sick body will be healed in the name of Jesus. Let your presence be, Lord, touched in them in a divine way, in a special way, in a miraculous way. Father, let your name be glorified, for every church and minister of God will be used of God wherever they are, oh Father. Touch our YouTube channel, and every listener and every subscriber will be blessed in the name of Jesus, and their Christmas will be a fabulous one in the name of Jesus. And I ask and I pray, amen, amen and amen. God bless you.